நாராயணன் திருப்பதி சார், நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. வில்சன் சார் சொல்லும்போது கூட நீதிமன்ற வாசலை மிதித்து ஒரு தண்டனை அறிவிக்கிற அளவிற்கு போயும் கூட ராகுல் இன்னும் திருந்தலை. அவருடைய விமர்சனங்கள் எல்லாம் ஒரு படி கீழே தான் இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் தாண்டி ஒரு நாட்டோட பிரதமரை இந்த அளவுக்கு அவர் விமர்சிக்கிறார்னா ஏன் இந்த மனநிலைமைக்கு ராகுல் வந்துட்டாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது அந்த சொன்னார் நம்முடைய நண்பர் பொன் வில்சன் அவர்கள் சொன்னது போன்று ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, அது அந்த மாதிரியான ஒரு இமேஜ இவங்க அந்த காலத்துல இருந்தே கொடுத்துட்டாங்க. அது எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த பாரம்பரியமிக்க குடும்பம்னு சொல்றதோட இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பழக்கப்பட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இப்போ ஒரு தேர்ட் ரேட்டட் ஃபேமிலியா போயிடுச்சு அப்படிங்கறத ராகுல் காந்தி செஞ்சதுக்கு குறிக்குது. ஏன்னா இதை விட கீழ்த்தரமாக வில்சன் அவர்கள் சொன்னது போல இதை விட கீழ்த்தரமாக அருவருக்கத்தக்க வகையில ஒரு நபர் ஈடுபட முடியுமா, பேச முடியுமா? இது போன்ற செய்கையில அதை பாருங்க. அப்படி அவர் போய் அந்த கட்டி பிடிக்கும் போது யாருன்னா சாதாரண ஆள் இல்ல. அந்த கட்டி பிடித்த நபரும் சாதாரண ஆள் இல்ல. சந்தீப் தீக்ஷித், முன்னாள் டெல்லி முதலமைச்சருடைய மகன். அப்போ திட்டம் போட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நாம இது போல செய்வோம் அப்படின்னு இரண்டு பேருமே இதை திட்டம் போட்டு அரங்கேற்றி இருக்கிறார்கள். இதுல மிக மிக மோசமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இத்தாலியினுடைய கான்சுலேட் அவங்க இன்னைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. என்னன்னு, நீங்கள் உங்களுடைய அரசியலை, டொமஸ்டிக் அரசியல், உங்கள் உள்நாட்டு அரசியலை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் எங்களுடைய பிரதமரை இழிவுபடுத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இத்தாலி கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இது போன்ற ஒரு கண்டனம் இதுவரையிலும், அதுவும் ஒரு எதிர்கட்சி தலைவர், உண்மையில் சொல்ல போனால் மனசாட்சி உள்ள எதிர்கட்சியினர் இந்த செயல்பாட்டுக்கு ராகுல் காந்தியினுடைய ராஜினாமாவை கேட்டிருக்க வேண்டும். இது உடனடியாக ராகுல் காந்தி தன்னுடைய எதிர்கட்சி தலைவர்னு சொல்வது ஒரு மிக இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டுல பெரிய அந்தஸ்து. அது ஒரு அமைச்சருக்கு ஈக்குவலான, ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்து. அப்படிப்பட்டவரை இன்னொரு நாடு கண்டிக்கக்கூடிய அளவிற்கு கீழ்த்தரமான செய்கையில ஈடுபட்டிருப்பது என்பது அவர்களுடைய விரக்தியா விமர்சனமா இல்ல. இது முழுக்க முழுக்க தங்களால் அதிகாரத்துல 13 வருடங்களாக 3 முறையாக அதிகாரத்தை பிடிக்க முடியவில்லை என்கின்ற ஒரு விரக்தியின் வெளிப்பாடுதான் இது என்பதோடு, இந்த மாதிரியான அருவருக்கத்தக்க வகையில பேசுவது ராகுல் காந்திக்கு புதுசு முதல் தடவை இல்ல. பல நாடுகள்ல நான் முடிச்சிடுறேன். பல்வேறு நாடுகளை, வெளிநாடுகள்ல போய் கூட பேசுறாரு. இன்னைக்கு பேசும்பொழுது கூட ஈரான் விவகாரத்துல பாகிஸ்தான் எப்படி போய் மத்தியஸ்த மண்டேஷன் கேக்குறாரு, ஏன் இந்தியா பண்ணலன்னு கேக்குறாரு. இவர் முடிவு பண்றாரு. எப்படி அயலுறவு கொள்கை இவர் தான் முடிவு பண்ணுவாரா? அரசு இருக்கிறது, அதற்கான நபர்கள் இருக்கிறார்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள், அமைச்சர் இருக்கிறார்கள், பிரதமர் இருக்கிறார். இன்னைக்கு பாகிஸ்தான் தலையீட்டுனால இந்த போர் நின்று போச்சா? இல்லையே. அப்போ இது எவ்வளவு ஒரு டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த கொச்சைப்படுத்தும் விதமாக இப்படி நடந்து கொண்டிருப்பது கீழ்த்தரமானது. என்னை பொறுத்த வரையில காங்கிரஸ்லயே இருக்கிறவர்கள் கூட உண்மையிலேயே இந்த நாட்டுப்பற்று இருக்குமானால் அவர்கள் ராகுல் காந்தியினுடைய ராஜினாமாவை கோர வேண்டும். நிச்சயமா நாராயண திருப்பதி சார், நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். நான் இதை அப்படியே திரும்பவும் நாராயண திருப்பதி கிட்ட கேள்வியா வைக்கிறேன். சார், அவர் வெளிநாட்டுக்கு போறாரு, கட்டி இணைக்கிறாரு, அதோட நிறுத்திடுறாரு, எந்த வளர்ச்சியையும் கொண்டு வர மாட்டேங்கிறாரு. நரசிம்ம ராவ் மாதிரி சிரிக்காம அமைதியா இறுக்கமான முகத்தோட போய் ஏன் அவரு வளர்ச்சி திட்டங்களை இந்தியாவுக்கு எடுத்துட்டு வர மாட்டேங்கிறாருன்றாரு. அப்படி நாங்க கேட்கல. அது விமர்சனம் தானே. என்ன சார், அவரு இல்ல சார், இவர் போய் கட்டி அணைக்கிறாருன்னா அவர் போய் சிரிக்காதது ஒரு விமர்சனம் தானே. நரசிம்மராவ் சிரிக்காம சாதிச்ச சாதனைகள் நிறைய இருக்கு. அததான் நான் கேள்வியா வச்சிருக்கேன். அததான் கேள்வியா வச்சிருக்கேன். அவர் சொல்லுறாரு, அவர்கள் சிரிக்காமல் இருந்த பிரதமர்னு சொல்லுவோம். குழந்தைகளுக்கு அடையாளமா சொல்லி காட்டுவாங்க அந்த காலத்துல. சரி, சிரிக்காத பிரதமர். நீங்க சொன்ன குற்றச்சாட்டு சாதனைகள்
அவரையே பதில் சொல்ல வைக்கிறேன். சொல்லுங்க நாராயணன் சார். இல்ல வெங்கடேஷ், இப்போ பிரதமர் வந்து கட்டி அமைப்பதை தவிர வேற என்ன செய்கிறார் அப்படின்லாம் அவர் பேசவே இல்லை. இவர் போய் அப்படி துள்ளி குதிச்சு ஓடுறாரு சந்தீப் தீட்சித் கிட்ட. இப்ப கட்டி அடைச்ச பிறகு சந்தீப் தீட்சித் அதெல்லாம் அந்த வீடியோல இருக்கு, யாரும் வந்து இதை மறைக்கல. அதுல அப்போ அந்த சந்தீப் தீட்சித் வந்து சொல்ற மாதிரி, நீங்க வந்து மெலோனி தானே சொல்றீங்க அப்படின்னு நக்கலா சிரிச்சுக்கிட்டே பேசுற மாதிரி. இது நம்முடைய பிரதமரை அல்ல, இத்தாலியினுடைய பிரதமரை அவமானப்படுத்துகிறது. ராகுல் காந்தியினுடைய தாய்நாட்டினுடைய பிரதமரையும் ராகுல் காந்தியோட தாய்நாடு யார் சார் அது? ராகுல் காந்தி பேச்சே தவறு சார். இந்தியா ராகுல் காந்தியினுடைய தாய்நாடு. சரி வேணா இப்படி வச்சுக்கோங்க, ராகுல் காந்தியினுடைய தாயின் நாடு அப்படி சொல்லுங்க. தாயுடைய நாடுனா கூட அவங்க இந்திய குடிமகள். இந்தியா சார், இந்தியால இருக்கும் சார். அவர் சொல்லட்டும், அவர் சொல்லட்டும், அவர் பேசட்டும் சார், அவர் பேசட்டும். தவறு சார், தவறான கருத்தை சொல்லுமா பேசட்டும். நிறைய தொடர்ந்து நீங்க பண்றது வந்து ரொம்ப அராஜகம். இன்டரப்ட் பண்ணாதீங்க. அவர் இல்ல சார், இன்டரப்ட் இல்ல, பொய்யான கருத்தை சொல்லும்போது அதுக்கு நீங்க சங்கு ஊதுறீங்களே. இல்ல சங்கு எல்லாம் ஊதல. என்ன அது பேர் என்ன? அவர் சொல்றாரு அன்னை சோனியா காந்தி அவர்களை வந்து என்ன சொல்றாரு, தாய்நாடுனா என்ன தாய்நாடு? இந்தியாவுக்கு ரத்தம் சிந்தினவங்க சார். அதனால இந்தியாவுக்கு ரத்தம் சிந்தினவங்க, இந்தியாவுக்காக உயிரை விட்ட தியாகி குடும்பம் அது. அந்த குடும்பத்தை அனாவசியமா நீங்க இந்த மாதிரி விமர்சிக்கிறது சரியில்லை. இல்ல அவர் சொன்னது, அவர் தாயினுடைய, அவர் சொன்னதுக்கு நீங்க துதி பாடுறீங்க. சரி நீங்க துதி பாட வேணாம். அவர் சொல்றது அவர் பேசட்டும் சார். பேசட்டும், துதி பாடுறது வேண்டாங்க சார். நான் அதாவது இதுதான் காங்கிரசினுடைய ஒரு பண்பாடு, கலாச்சாரம். நான் தெளிவாக சொன்னேன், ராகுல் காந்தியினுடைய தாய்நாட்டினுடைய பிரதமர்னா நான் நரேந்திர மோடி அவர்களைத்தான் சொன்னேன். நான் ராகுல் காந்தியுடைய தாய்நாடு இந்தியான்னு தான் நான் சொன்னேன். அதற்குள்ளாக அவரு வந்து டென்ஷன் ஆகுறாரு. நான் சொல்லி முடிக்கவே இல்லை, நான் சொல்லியே முடியல. நான் மறுபடியும் நான் சொல்றேன் கேளுங்க, மறுபடியும் சொல்றேங்க. ராகுல் காந்தி தன் தாய்நாட்டினுடைய பிரதமரையும் அவமானப்படுத்தி இருக்கிறார், தன்னுடைய தாய்நாட்டினுடைய பிரதமரையும் அவமானப்படுத்தி இருக்கிறார் தான் நான் சொல்ல வந்தேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஒண்ணு, இதுதான் காங்கிரஸ்காரங்களுடைய டென்ஷன். அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு வந்துரும் நாராயணன் சார். அவர் என்ன சொல்றாரு, நான் மீண்டும் சொல்கிறேன், ராகுல் காந்தி தன் தாய்நாட்டினுடைய பிரதமரையும் அவமானப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் தன் தாய்நாட்டினுடைய பிரதமரையும் அவமானப்படுத்தி இந்தியாவிற்கும் இத்தாலிக்கும் இருக்கக்கூடிய உறவை மோசப்படுத்தி இருக்கிறார், நாசப்படுத்தி இருக்கிறார். அதனால்தான் இத்தாலி கடிதம் எழுதுகிறது, உங்க அரசியல்லாம் உங்களோட வச்சுங்க அப்படின்னு. அந்த அளவிற்கு இப்போ நீங்க அவர் சொன்ன விஷயமே தப்பு. ஏன் கண்டுபிடிச்சு செஞ்சா என்ன தப்பு? இதை விட ஒரு அசிங்கமான, கேவலமான, வெட்கக்கேடான ஒரு வெளிப்பாடு எனக்கு தெரிந்து உலகத்துல பாருங்க, இப்ப நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். உலகத்துல எந்த ஒரு நபரும் இதை வந்து செய்ய முடியாது. ஒரு இப்படி அநாகரிகமாக யாராலுமே நடந்து கொள்ள முடியாது. நான் வந்து மற்ற பல ஹேண்டில்ஸ்ல போடுறாங்க, இந்திரா காந்தி யாரை கட்டி பிடித்து பேசினாரு, ஹக் பண்ணாரு, அதெல்லாம் நான் பேசல, நான் அதுக்கெல்லாம் ரெடியா இல்ல. மன்மோகன் சிங் கூட ஒபாமாவை கட்டி பிடித்த இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து பேச ஆரம்பிச்சு நிறைய பண்ணலாம். மன்மோகன் சிங் நரேந்திர மோடியை கட்டி பிடித்த வரலாறு எல்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் தவறான விஷயம். அதாவது அதை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு இந்தியாவினுடைய ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி கொச்சைப்படுத்தும் விதமாக நடந்து கொண்டிருப்பது என்பது உண்மையிலேயே, நான் தான் முதல்லயே சொன்னேன், ஒரு கட்சிக்காக எப்படி வேணாலும் முட்டு கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி என்னுடைய நண்பர் ரியாஸ் மாதிரி முட்டு கொடுக்க வேண்டியது அவசியம் இல்ல. நீங்க தவறுதான் சொல்லிட்டு உங்க காங்கிரஸ் எம்பியே நிறைய பேர் சொல்லிருக்காங்க, நான் வேணா உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், தப்புதாங்க, அப்படி பேசுறது தவறுதான் அப்படின்னு உங்க காங்கிரஸ் எம்பி பேசிருக்கிறாங்க. புரியுதா? தவறுதான். ஆனால் அதை அவர் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம், இது போல செஞ்சிருக்கலாம் அப்படின்னு அவங்க உங்க எம்பிஸ் பேசுறாங்க. நாளைக்கு பாருங்க, பேப்பர் பாருங்க, வரிசையா வரும். சரி, ஓகே, நிச்சயம். நாராயணன் சார், மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன். நாராயணன் திருப்பதி இன்டரப்ட் பண்ண விரும்புறாரு, சொல்லுங்க சார். இல்ல, முதல்ல இந்த நேத்தன்யாகு வந்து கொலைகாரன்னு சொல்றது, இதுக்கெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் ரைட் இருக்குதான்றதே தெரியல. ஏன்னு சொன்னா அது காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடும் அல்ல. இவரு வந்து ரியாஸ் அகமதா பேசுறாரா இல்ல காங்கிரசினுடைய பிரதிநிதியா பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஒரு நாட்டினுடைய நீங்க அது எப்படி வேணா வச்சுங்க, நான் தான் சொல்றேன், நீங்க உங்களுடைய தனிநபராக சொல்றீங்களா, அது நீங்க எப்படி வேணா, நீங்க இப்படியேதான் நீங்க வந்து வாட்ச் பண்ணுவீங்க, இப்படியேதான் சொல்லுவீங்க. நான் தான் கேக்குறேன், இது காங்கிரஸ் கட்சியுடைய உங்களுடைய காங்கிரஸ், உங்க பேர் அதானே? நான் பேர் அதானே தப்பா சொல்றேன் இல்லையா? சொன்னீங்க.
உங்க பேர் சொல்லக்கூடாது, உங்க பேர் சொல்லக்கூடாது. உரிமையா? அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடா இது அப்படிங்கறத விஷயம். ராகுல் காந்திய சொல்லுங்க. சர்வதேச அளவுல கொலை குற்றவாளியாக அறிவிக்கப்பட வேண்டிய நபர் நேதன்யாகுன்னு உங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் யாராவது சொல்வார்களா? நீங்க ரியாஸ் அகமது சொல்றீங்க, சொல்வார்களா? நீங்க காங்கிரஸ்காரரா? இதுதான் எங்களோட நிலைப்பாடுன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நான் இல்ல, நீங்க பேசுறதுக்கு தான் நான் சொல்றேன். நான் எதுவுமே பேசல. ஒரு நிமிஷம், நான் முடிச்சிடறேன். நானு ராஜபக்சே அவர்களே பார்த்தேன், ஒரு முறை கேட்டேன், நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்களே, இது என்ன நியாயம்னு. உங்களுடைய இந்திய அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யாவிட்டால், காங்கிரஸ் அரசாங்கம் அன்றைக்கு நாங்கள் இந்த போரிலே வென்றிருக்க முடியாதுன்னு. அந்த அளவிற்கு எங்களுடைய அகில இந்திய தலைவராக இருந்த திரு வெங்கையா நாயுடு அவர்கள் இட் இஸ் நாட் லெஸ் தென் ஜெனோசைடு, ஒரு இன அழிப்பை நடத்தியது காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் ஆட்சி. அப்போ எந்த விதமான மாற்றம் சொல்ல வரீங்களா? யாருக்குமே கிடையாது. இல்லங்க, அதாவது இலங்கைக்கு அனைத்தையும் கொடுத்து முள்ளிவாய்க்கால்ல அவ்வளவு பெரிய இன அழிப்பை நடத்தியது காங்கிரஸ் தான் அப்படின்றதுல மாற்றுக்கிறது யாருக்குமே. உண்மையா சொல்லணும்னா இவங்களதான் சர்வதேச கோர்ட்ல போய் நிறுத்தணும் நியாயமா. ஆனால் ஒவ்வொரு இந்த நாட்டினுடைய இன்னைக்கு இவரு நம்ம ராமானுஜமும் சரி, இவரும் சரி, ஏதோ இதுல தவறு நடந்து போச்சுன்னு அதெல்லாம் இல்லைங்க. உலகத்திலேயே எல்லா நாடுகளோடும் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கிற ஒரே ஒரு நாடு இந்தியா. இன்னைக்கு ஈரானுக்கு நாம பெரிய ஆதரவு தெரிவிச்சு ஈரான் செயலெடுத்து இவர்கள் தான் இப்போ இவர் கூட என்ன சொல்றாருன்னா, இந்தியா முஸ்லிம்களுக்கு எதிரான நாடுன்னு ஆயிடுச்சுன்னு. நாடாதான் பாக்கணுமே தவிர முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்குது, முஸ்லிம் நாடுகளுக்கு எதிராக இருக்குது. இது தவறான ஒரு கருத்து, தவறான பிரச்சாரம். நாடாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அது இல்ல. ஒரு நிமிஷம் வெங்கடேஷ், ஒரு நிமிஷம். இப்போ ஈரான், நாம ஈரான் பக்கம் ஸ்டாண்ட் எடுத்திருந்தோம்னா என்ன ஆயிட்டு இருக்கோம்? இஸ்ரேல், அமெரிக்கா அவங்க சீனாவோட போயிருப்பாங்க. சீனாவில இருந்து இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த மோனோபொலிய குறைப்பதற்கான அது எனர்ஜி ஆகட்டும், பல்வேறு டிஃபென்ஸ் ஆகட்டும், எவ்வளவு விஷயம் நாம அவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்தோம் சீனாவை. இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் வருது. ரஷ்யாவோட ஆயில் பத்தி பேசினார் ராமானுஜன். கடந்த 1.5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ரஷ்யாவிடமிருந்து, நீங்க கரெக்டா சொன்னீங்க, வாங்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெயானது அதிகமாகி கொண்டுதான் வருகிறது தவிர குறையவில்லை. அப்படி அதே மாதிரி ஹார்மூஸ் முனையில இந்தியாவுடைய பாலிசினால, ஆமா ஈரான் சொல்லுச்சு இந்தியாவுடைய கப்பல்களை மட்டும் விடுவோம்னு ஈரான் சொல்லுச்சு. எப்படி சொல்லுச்சு? இந்தியாவுடைய பாலிசி வித் ஈரான் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால தான் சொல்லுச்சு. கொமேனி அவங்களுடைய இறுதி சடங்குக்கு இவர் சொல்வது போன்று நாம இஸ்ரேலையோ இல்ல அமெரிக்காவையோ நாம இந்தியா ஆதரிக்கிறதுனா கூப்பிட்டுருப்பாங்கல்ல. கொமேனியுடைய இறுதி நிகழ்ச்சிக்கு நம்மை அழைத்தார்கள், வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்திய அயலுறவு கொள்கை என்பது ரொம்ப தெளிவான கொள்கை. இதுல தனிப்பட்ட முறையில அகமது ரியாஸ் பேசிக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் இது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடா? ராகுல் காந்தி இதை சொல்லி இருக்கிறாரா? காங்கிரஸ் இந்தியாவில இஸ்ரேலினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நேதன்யாகு சர்வதேச குற்றவாளின்னு சொல்வாரா, சொல்லி இருக்கிறாரா? நிச்சயமா அவருடைய கேள்வி நீங்க பார்த்திருப்பீங்க. இவ்வளவு தூரம் ராகுல் இறங்கி போயும் கொஞ்சம் பாஜக அவரை சாஃப்டா ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னங்கிறதையும் நான் கேட்டுட்டேன். நீங்க உங்க விளக்கத்தை சொல்லுங்க. இல்ல, அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவரிடம் நாம எதிர்பார்க்கக்கூடிய நாகரீகம் அவர்கிட்ட இல்ல சார். அப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர், கேளுங்க, ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி தரம் தாழ்ந்து பிலோ த பெல்ட் இவ்வளவு கேவலமா ஒரு நிகழ்வை நடந்து கொண்டிருப்பார்னா அதே மாதிரி நாமும் பேசணும் அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியல. அவர் சொல்வதை தவறுன்னு நம்ம சொல்ல முடியும், அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்ல முடியும். இன்னொரு நாடே ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்கிறது.
அப்போ அந்த ஒரு அதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய ரியாக்ஷன் சார். நான் சொல்றேன், ராகுல் இப்படி பண்றாரு, அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ரியாக்ஷன் கண்டனம் தெரிவிக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நாடாளுமன்றத்தில் அவர் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸை பண்றாரு, பிரதமர் மோடியை போய் பார்லிமெண்ட் உள்ள கட்டி அணைக்கிறாரு, இப்போ அவரை பத்தின வெளியுறவு கொள்கைன்னு சொல்லி இப்படி மோசமா விமர்சிக்கிறார். இவ்வளவு தூரம் போயும் இதுக்கு பாஜக எப்படி ரியாக்ட் பண்றதுங்கிறது வேற. அதை தவிர பாஜகவினுடைய விமர்சனம் டுவர்ட்ஸ் ராகுல் சாஃப்டாவே இருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? சாஃப்டாலாம் இல்ல சார், நம்ம ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு முதிர்ச்சியற்ற இது போன்ற ஒரு நடவடிக்கைகளை நாம் தொடர்ந்து கண்டித்து வருகிறோம். ஒரு எல்ஓபிக்கு உண்டான அந்த பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் நாம் தொடர்ந்து சொல்லி வருகிற குற்றச்சாட்டு. காங்கிரஸ் நீங்க சொல்லலாம் ராகுல் காந்தினால தான் பிஜேபி ஜெயிக்குது அப்படின்றது, அது வேற, அது ஒரு தனி அரசியல், அது அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் ராகுல் காந்தி மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நாம எக்ஸ்போஸ் பண்றோம். இன்னைக்கு எல்லா சேனல்லயும் பாருங்க, இப்போ நீங்க இந்த ப்ரோக்ராம் நடக்கும் பொழுது நடுவுல சென்டரா நீங்க தொடர்ந்து அதை காமிச்சுக்கிட்டே வரீங்க. இத பத்தி பேசும் பொழுது மக்கள் ராகுல் காந்தி பேசுனதை விடுங்க, அது பாருங்க எப்படி போய் அந்த சந்தீப் தீக்ஷித்தும் சிரிச்சுக்கிட்டே போய் கேக்குறாரு, நீங்க மெலோனி தானே சொன்னீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, நான் இன்னும் அந்த அளவுக்கு வளரல அப்படின்னாரு. அப்போ இது எவ்வளவு மோசமான கொச்சையான ஒரு செக்ஷுவல் ரிலேட்டடா பாலியல் ரீதியான ஒரு பிரதமர் விமர்சனம் அளவிற்கு மிக மோசமான தரக்குறைவான தேர்ட் ரேட்டடா ராகுல் காந்தி ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். இப்ப நிறைய பேர் சொன்னாங்க பாரம்பரியமிக்க கட்சி, சுதந்திரத்துக்காக. என்ன சுதந்திரத்துக்காக பாடுபடும்? காங்கிரஸ் என்பது ஒரு இயக்கம் சார், அவ்வளவுதான். சும்மா ஏதோ காங்கிரஸ் சுதந்திரத்துக்காக பாடுவெல்லாம் படல. ஏன்னா காங்கிரஸ் இயக்கத்துல எல்லாரும் இருந்தாங்க, RSS காரங்களும் இருந்தாங்க, டாக்டர் எடுகேவார் அதுல இருந்தாரு, கம்யூனிஸ்ட் காரங்க இருந்தாங்க, ஈவே ராமசாமி நாயக்கர் இருந்தாரு. எல்லாம் 1925 அந்த காங்கிரஸ் இயக்கத்துல ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளால அந்த இயக்கத்தை அதுல இருந்து வேற சில இயக்கங்களை பல்வேறு சுதந்திர போராட்டம் தடைபடக்கூடாதுன்னு துவங்கினாங்க, அவ்வளவுதான். அதன் பிறகு சுதந்திரத்துக்கு பிறகுதான் காங்கிரஸ் என்பது ஒரு கட்சி. சும்மா பாரம்பரியம் என்ன பாரம்பரியம்? ஜனசங்கம் பிஜேபிக்கு என்ன வயதோ அதே வயதுதான் காங்கிரஸுக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த காங்கிரஸ் கட்சி எப்பயோ மூட்டாங்க. இந்திரா காங்கிரஸ் தான் பிற்பாடு 1968க்கு மேல வருது. இவங்களுடைய வயதுன்னு பாத்தீங்கன்னா 68க்கு மேலதான். அதை விட்டுட்டு எப்போது பார்த்தாலும் இந்த பாரம்பரியம் மிக்க காங்கிரஸ் கட்சியில இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். காங்கிரஸ் தொடர்ந்து இந்த நாட்டை ஒரு மிகப்பெரிய கேட்டில் தான் ஆழ்த்தி இருக்குதே தவிர சும்மா மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நிச்சயமா. நாராயண திருப்பதி சார், உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணிக்க. நிறைவு கருத்து என்பது 12 வருடங்களாக ஆட்சியில் இல்லை என்பதற்காக நம்முடைய பிரதமரை மட்டுமல்ல இன்னொரு நாட்டினுடைய பிரதமரையும் மிக மோசமாக, கொச்சையாக, ஆபாசமாக விமர்சிக்கும் அளவிற்கு தரம் தாழ்ந்து, நான் 3ஆம் தர அப்படின்னு சொன்னது 3ஆம் தர பேச்சாளராக ராகுல் காந்தி நடந்து கொண்டார். நானும் தவறாவோ அநாகரிகமாகவோ அல்லது அன்பார்லிமெண்டரி வேர்டையோ நான் பேசவே இல்லை. ஆனால் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார். இப்படி நடந்து கொண்டதை இந்த நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ந்து இது போன்று RSS குறித்து அவதூறாக பேசுவது, அதே மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் குறித்து அவதூறாக பேசுவது, இந்த மாதிரி ஒரு சைல்டிஷ் பிஹேவியர், ஒரு சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கைகளை பாராளுமன்றத்துல பிரதமரை கட்டி அணைத்து அங்க கண்ணடிக்கிறது, இதையெல்லாம் ஒரு நீங்க எப்படி சொல்லுவீங்க? இப்ப இவரு வருத்தப்பட்டாரு, ராகுல் காந்தி அதை பற்றி பேசலாம், இதை பற்றி பேசலாம், டாலர் பத்தி பேசலாம். அவருக்கு தெரிஞ்சதுதான் அவர் பேசுவாரு. அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது எதையாவது பேசி நாட்டுல குழப்பத்தை உருவாக்க வேண்டும். நிச்சயமா இதே காரணமாக இருந்ததோ அதே போன்று இப்பொழுதும் இந்த நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இறங்கி இருக்கு. நிச்சயமா.